சென்னையில டித்வா புயல் 2 நாளா மழை நான் ஸ்டாப்பா அடிச்சுட்டே இருக்கு. எங்க பகுதியில பெருசா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா நியூஸ் சேனல்ல பார்த்தேன், பல இடத்துல தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, பொதுமக்களால நடந்து போக முடியல, சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமா இருக்கு. இந்த 2 நாள் மழைக்கே சென்னை ஒரு வழி ஆயிடுச்சு. நேத்து நான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது மெயின் ரோட்ல தண்ணி பிளாட்டா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா என் வண்டி பெரிய குழிக்குள்ள இறங்கி ஏறிச்சு. நல்ல வேலை கீழே விழலங்க. அது ஒரு டிரைனேஜ் குழி, ஃபுல்லா சாக்காடை. வேளச்சேரி தாம்பரம் ரோடு சொல்லி ஆகணுங்க. அதுவும் நாராயணபுரம் மேடவாக்கம் ஜங்ஷன் தாண்டறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவோங்க. அவ்வளோ குண்டும் குழியும் சேரும் சகதியுமா இருக்கு. சென்னையில ஆல்மோஸ்ட் எல்லா முக்கிய சாலைகளும் இப்படிதான் இருக்கு. சாலைகள்ல பயணிக்கிறவங்க ரொம்ப கவனமா உங்க வாகனங்களை ஓட்டுங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எங்க மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் முழு வீச்சுல செயல்படுறாங்க. முதலமைச்சர் முதல் மாநகராட்சி ஊழியர்கள் வர எல்லாருமே களத்துல இருக்காங்க. நியூஸ்ல பாக்குறோம், எல்லா வருஷமும் வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. ஆனா பெருசா மாற்றம் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியலையே. எதிர்கட்சி என்ன கேக்குறாங்கன்னா, 4000 கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிகால் பணி எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, இனி சென்னையில ஒரு டிராப் தண்ணி கூட தேங்காதுன்னு சொன்னீங்களே. ஆனா நிலைமை ஒண்ணும் மாறலையே. நவம்பர் டிசம்பர்ல பயங்கரமான மழை வரும், இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா முன்கூட்டியே நீங்க எந்த ரோட்டையும் சரி பண்ணல. டிரைனேஜ்லாம் நிரம்பி சாக்கடையா ஓடுது ரோட்ல. இதனால எவ்வளவு தொற்றுகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படும். அதிகாரிகள் யாரும் மக்களுக்காக வேலை செய்யலையே, உங்களுக்காக தானே வேலை செய்யறாங்க. நீங்க பயணிக்கிற சாலையெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கணும். அதுவும் சின்ன பள்ளம் வந்தா கூட நைட்டோட நைட்டை சரி பண்ணிடுவாங்க. ஆனா சாதாரண மக்கள் போற சாலைகள் அதோ கதிதான். ஒவ்வொரு மழைக்கும் இப்படிப்பட்ட மோசமான சாலைகளால எத்தனை உயிர்கள் பலியா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை இல்ல? பாதிக்கப்படுறது ஏழை பொதுமக்கள் தானே. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஓட்டு மட்டும் தான் வேணும். பாவம் இந்த மக்களும் நீங்க கொடுக்கிற நிவாரண தொகையை வாங்கிட்டு இதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்களுடைய வறுமையும் ஏழ்மையும் ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்கிறீங்க. ரோடு போடுறதுல ஊழல், டிரைனேஜ் அமைக்கிறதுல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி பணத்தை முழுசா அடிச்சிடுறீங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதேதான் நடக்குது. மக்களோட வயிற்றுல அடிச்சு மக்கள் பணத்தை திருடி வாழ்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? இதே உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களோ இல்ல உங்க குழந்தைகளோ இப்படிப்பட்ட மோசமான குழியில இல்ல டிரைனேஜ்ல விழுந்து ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா எப்படி துடிப்பீங்க? இதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் இருக்கும். நாம செய்யற வேலையில கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும். அதுவும் நீங்க பண்றது மக்கள் பண்ணீங்க, இது ஒரு சேவை. ஆனா இதுல எந்த அளவுக்கு உங்க சுயநலமோ பேராசையோ கலந்துருக்கு பாருங்க. நீங்களும் ஒரு காலத்துல ஒரு சாதாரண ஆளதா இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட அவலங்களை பார்த்து குழம்பி தள்ளி இருப்பீங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்ததும் 4 காசு பணம் பார்த்ததும் எங்க இருந்து வந்தோன்றதையே மறந்துட்டு உங்க பேராசைக்கும் சுயநலத்துக்கும் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு கொழுத்து சுத்துறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நம்ம எப்பவுமே அரசியல்வாதிகளை மட்டும் தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். இந்த அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப ஒழுக்குமா என்ன? ஏதோ ஒரு சில நல்ல அதிகாரிகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லா துறையிலையும் எல்லா மட்டத்திலையும் இந்த லஞ்சமும் ஊழலும் தளர்ச்சி போயிருக்கு. இங்க நம்ம எவ்வளவுதான் கத்தி பேசினாலும் இங்க ஒண்ணுமே மாற போறது இல்ல. ஆனா ஒரு விஷயம் சாத்தியங்க. என்னை போன்ற இளைஞர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஒருவேளை நீங்க நாளைக்கு மக்கள் பணி செய்யறதுக்காக வரதா இருந்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு ஊழியராகவோ எதிர்காலத்துல நீங்களாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மாற்றம் அது நம்மிலிருந்து தொடங்கட்டும்.